الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير. فقال نبينا صلى الله عليه وسلم خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. آمنا بالله. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாய். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு வசனத்தில் பேசுகிறான். ஆதமுடைய மக்களே, உங்களுக்கு நாம் ஆடையை இறக்கி வைத்திருக்கிறோம். எந்த ஆடையை பற்றி பேசுகிறார்? இன்றைக்கு உலகத்தில் ஆடை என்பது ஒரு சராசரியான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆனால் குர்ஆனும் ஹதீஸும் ஆடைக்கும் ஆடை எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றியும் எப்படி இருக்கக்கூடாது என்பது பற்றியும் ஒரு நீண்டதொரு பட்டியலை அல்லாஹ்வும் ரசூலும் கற்றுத் தருகிறார். ஆச்சரியமாக இருக்கிறது. உலகத்துல மக்கள் எதை பெரிதாக கருதுவதில்லையோ குர்ஆன் ஹதீஸ் அதற்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை தருகிறது. ஆடையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிற போது, சங்கைக்குரியவர்களே, லிபாஸை யுவாரி சௌஆத்திக்கும் வரீஷா, மூன்று தகுதிகளை சொல்கிறார். ஆடை எதை சொல்லுவோம்? மேல போட்டு ஆடை ட்ரெஸ் ஆயிடுமான கிடையாது. ஆடைக்கு மூன்று தகுதிகள் இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறார். முதல் தகுதி லிபாஸை யுவாரி சௌஆத்திக்கும், மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைக்கணும். இரண்டாவது வரீஷா, அது அலங்காரமாகவும் இருக்கும். மூணாவது லிபாசு தக்வா, இறைச்சம் உள்ள ஆடையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அது என்னங்க மறைக்க வேண்டிய பகுதியை மறைப்பது என்று சொன்னால் நமக்கு தெரியும். ஆண்கள் தொப்புளில் இருந்து கரண்டைக்கால் வரை மறைத்திருக்க வேண்டும். பெண்கள் கை முகத்தை தவிர இது எல்லாத்தையும் மறைச்சிடும். பல பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, தொழுகையில தான் அப்படி, வெளியே எப்படி வேணா இருக்கலாம் என்று கருதி கொடுக்கிறார்கள். அப்படி கிடையாது. ஒரு ஆண் தொப்புள் முதல் கரண்டைக்கால் வரை எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் மறைந்திருக்க வேண்டும். தொழுகையில கட்டாயம், தொழுகைக்கு வெளியிலேயும் அவர் அவ்வாறு மறைந்திருக்க வேண்டும். ஆபரேஷன் பண்றாங்க, சத்தமா செய்கிறார்கள், அல்லது சுய தேவையை பூர்த்தி செய்கிறார், இது போன்ற இக்கட்டான நேரங்களில் மட்டும் கரண்டை காலுக்கு மேலே ஆடையை உயர்த்தி கொள்வதற்கு அவருக்கு அனுமதி இருக்கிறது. இளைஞர்கள் நீங்கள் தவறாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. ஏதாவது ஒரு பணி செய்யும் போது, வேலை செய்யும் போது ஒரு பிசில் அப்படி வேட்டியை மடிச்சு கட்டிட்டு களத்துல இருக்கிறார். சங்கைக்குரியவர்களை வேலை செய்யணும் தான், ஆனா நம்முடைய மறைக்க வேண்டிய பகுதிகளை காட்டிக் கொண்டு வேலை செய்யக்கூடாது. ஒரு சமூக பணி செய்கிற போது நமக்கு நன்மை கிடைக்கும் இல்லையா? ஒரு பட்டமளிப்பு விழாவில், ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழாவில், அல்லது ஒரு சமுதாய பணியில், இஃப்தார் நேரங்களில் நம்ம பணி செய்யணும். அதுக்கு நன்மை கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வேலை செஞ்சா மலக்குகள்லாம் சபிக்கிறாங்க. வேட்டியை மடிச்சு கட்டி முட்டியிலிருந்து கரண்டை வரைக்கும் மறைக்க வேண்டிய பகுதியை இவர் வெளிப்படுத்திய காரணத்தினாலே மலக்குகள் சபிக்கிறார்கள். அப்போ ஆடை எப்படி இருக்கணும்னா யுவாரி சௌஆத்திக்கும், அது உங்களில் மறைக்கக்கூடிய பகுதியை மறைக்க வேண்டும். சரி, பெண் பிள்ளைகளுக்கு கை தெரியலாம், முகம் தெரியலாம், இதை தவிர இது எல்லாமே மறைச்சிருக்கணும். தொழுகையில கட்டாயம், தொழுகைக்கு வெளியிலேயும் அவர்கள் மறைந்திருக்க வேண்டும். இதுதான் அளவுகோல். இப்ப இந்த அளவுகோலை வச்சு நம்ம பார்த்தோம்னா எதுவெல்லாம் ஆடை அல்ல என்று குர்ஆன் சொல்லுகிறது? இறுக்கமான ஆடை, அது ஆடை கிடையாது. இப்ப இறுக்கமா போறாங்க இல்லையா, தலையிலிருந்து கால் வரைக்கும் மறைச்சிருக்காங்க, ஆனா இறுக்கமா லேமினேஷன் பண்ண மாதிரி இருக்கு. அந்த ட்ரெஸ் போடும்போது அங்க அடையாளங்கள் வெளிப்படுமா இல்லையா? அப்ப அது ஆடையாக குர்ஆன் ஏற்றுக்கொள்ளவில்லை. மெல்லிய ஆடை போட்டிருக்காங்க, தலையிலிருந்து கால் வரைக்கும் மறைச்சிருக்குது, ஆனா லேசான ஸ்கிரீன் துணி மாதிரி உள்ள இருக்கிறது வெளியிருந்து அப்படியே பார்க்கலாம். நபி அவர்கள் சொன்னார்கள், கியாமத்து நாள் வரும், பெண்கள் ஆடை அணிந்திருப்பாங்க, காசியாக்கும் ஆரியாக்கும், ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் ஆரியாக்கும், ஆடை அணியாத அரை நிர்வாகமாக இருப்பார்கள்.
சங்கிக்குரியவர்களே இன்னைக்கு பார்க்கிறோம் ஃபேஷன் இல்லையா? ஆடை அணிந்திருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் பெண்கள் அவர்கள் ட்ரெஸ் போடாமே இருந்திருக்கலாமே என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு சூழல் இருக்கிறது. திரைப்பட நட்சத்திரங்கள் நடிகைகள் எந்த அளவிற்கு அவர்கள் தங்களுடைய ஆடையை மெல்லியதாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் புகழின் உச்சிக்கு சென்று கொண்டே இருக்கிறார்கள். இது உலகத்தினுடைய யதார்த்தம். குரான் சொல்லுகிறது இது ஆடையே அல்ல. அப்ப இறுக்கமான ஆடை அதுவும் ஆடை கிடையாது, அதே நேரத்தில் மெல்லிய ஆடை அதுவும் ஆடை இல்லை. சங்கைக்குரியவர்களே, ஆடை குறைப்பு முட்டை பாவாடை அதுவும் ஆடை கிடையாது. ஏன்? உங்களுடைய மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைக்க வேண்டும். குரான் சொல்லக்கூடிய முதல் தகுதியே நீங்க மறைக்க வேண்டிய பகுதியை மறைக்க. முட்டை பாவாடை கூட எப்படி மறைக்கணும்? அப்போ குறைந்த ஆடைகள் நம்முடைய பெண் பிள்ளைகள் அணிகிறார்கள். நான் பல சந்தர்ப்பங்களில் ஞாபகப்படுத்தியது உண்டு. பள்ளிக்கூடத்திற்கு நம்முடைய பெண் பிள்ளைகள் சிறிய பாவாடை அணிந்து செல்கிறார்கள். சங்கைக்குரியவர்களே, பருவம் அடைகிற வரை நம்முடைய பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் செய்யக்கூடிய நன்மை பெற்றோர்களுக்கு வரும். பருவம் அடைகிற வரை அவர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு பெற்றோர்கள் அந்த தண்டனையை பெற வேண்டும். என்ன செஞ்சு செய்யறது? பள்ளிக்கூடத்துல போட சொல்றாங்க. பள்ளிக்கூடத்துல எதற்கோ செலவு கேட்கறது. நம்ம இது கேட்க கூடாதா? பள்ளிக்கூடத்துல எதற்கோ செலவு. நீங்க போய் பாருங்க, இந்த சிங்குகள் சொல்றாங்க பஞ்சாப், அவங்க பள்ளிக்கூடத்திலே கூட இந்த தலையில குடும்பம் வச்சுட்டு போவாங்க. டர்பன் கட்டிட்டு போறதுக்கு அனுமதி, அந்த பசங்க குடும்பம் வச்சிருக்கிறதுக்கு அனுமதி. ராணுவத்திலேயும் அவர்கள் அனுமதி வாங்கியிருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய ராணுவ பெண்டகனிலேயும் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் டர்பன் இருக்கும், முடியிருக்கும், கையில சின்ன குத்துவால். அப்படின்னா நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு செல்கிற போது எங்க பிள்ளைங்க கொஞ்சம் பெரிய துணி போட்டு வருவாங்க, மறைத்தவர்களாக வருவார்கள், புர்கானித்தவர்களாக வருவார்கள் என்று நம்மால் ஏன் கேட்க முடியாது என்பதை நான் உங்கள் கவனத்திற்கு தருகிறேன். அப்போ குறைந்த ஆடைகள், குட்டை பாவாடைகளோ மெல்லிய ஆடைகளோ இறுக்கமான ஆடைகளோ ஆடை அல்ல என்பதை சங்கைக்குரியவர்களே இந்த குரானுடைய முதல் வார்த்தை சொல்லுது. யுவாரி சௌஹாத்திக்கும். ஆடை முதல்ல நம்முடைய வரைபடங்களை வரைக்கணும். சரி, இப்போ ஆண்கள் ஆடை அணிகிறார்கள், கரண்டிக்கு கீழே போகுது, அப்படி வரைஞ்சிட்டே வருது. அரசியல்வாதிகள், செல்வந்தர்கள், புகழின் உச்சிக்கு சென்றவர்கள் அப்படி ஆடை இடித்துக் கொண்டே வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மாஸ்ஃபல் மினல் கஅபைன் மினல் இஸாரி ஃபபின்னார். கரண்டிக்கு கீழே யார் ஆடை அணிகிறார்களோ சங்கைக்குரியவர்களே அது நரகத்திற்குரியது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார். அப்புறம் வேட்டி கட்டலாம், கைலி கட்டலாம், பேண்ட் போடலாம், அது பிரச்சனையே இல்லை. அது கரண்டிக்கு மேலே இருக்க வேண்டும், முட்டிக்கு கீழே இருக்க வேண்டும். இதுதான் நமக்கான அளவு. நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு என்ன ஆடாதான் போடலாம், ஆனா கை முகம் மட்டும் வெளியே தெரியும், அது எதுவும் வெளியே தெரியக்கூடாது. நான் உங்கள் கவனத்திற்கே விட்டு விடுகிறேன். அப்படின்னா எந்த மாதிரியான ஆடை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் கவனத்தில் வைக்கிறீர்கள். முதல் அம்சம் வரைபடங்களை மறைப்பது. குரான் சொல்லக்கூடிய இரண்டாவது அம்சம் வரீஷா, ஆடை அலங்காரமாக இருக்க வேண்டும். சங்கைக்குரியவர்களே, அபுல் அஹ்வஸ் என்று ஒரு சஹாபி, பெரிய செல்வந்தர், ஒரு சுமாரான துணி போட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். அவரை பார்த்தாங்க. உங்களுக்கு பொருளாதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இருக்கு. என்ன இருக்கு? பட்டம் இருக்கு, குதிரை இருக்கு, எல்லாம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபைதா ஆதாக அல்லாஹு மாலன், அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருந்தா பல்யுர அஸ்ர நிஅமத்தில்லாஹி அலைக வ கராமத்திஹி, உங்களிடத்தில் அல்லாஹ் வழங்கிய பொருளாதாரத்தினுடைய அந்த தன்மைகள் அடையாளங்கள் வெளிப்படணும். அப்ப நல்ல துணி போடுங்கன்னா பெரிய செல்வந்தரா இருக்காங்க. மற்ற இடத்துக்கு போகிற போதெல்லாம் திருமண விசேஷங்களாகட்டும் ஃபங்க்ஷனுக்கும் பெரிய கோட் சூட், பார்க்கவே பெரிய மேனேஜர் மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். ஆனால் பள்ளிவாசலுக்கு மார்க்க விழாக்களுக்கு வருகிற போது பார்ப்பதற்கு ரொம்ப பரிதாபமா இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் என்ன நினைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால், பள்ளிவாசலுக்கு வரும்போது ஒரு சாதாரண ஒரு துணியை போட்டு வந்தா ரொம்ப எளிமையா நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியமத்தை நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் வெளிப்படுத்த வேண்டும். தொழுகையில அல்லாஹ்வுக்கு முன்னாடி அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியமத்தை வெளிப்படுத்த நல்ல ஆடையோடு நாம் நின்றோம் என்று சொன்னால் அதற்கு நன்மை வழங்கப்படுகிறது. தமீமுத்தாரின்னு ஒரு சஹாபி,
தொழுகையில நிக்கிறதுக்கு நல்ல காசு கொடுத்து ஹை குவாலிட்டியான ஒரு துணி வாங்கி வச்சிருப்பாங்க. உழவு அது போட்டு தொழுவாங்க. எனக்கு கொடுத்த நேரம் அல்லாஹ்வுக்கு நான் நிக்கிறேன் என்று அவர்கள் தொழுவார்கள் என்று வரலாறுகளில் பார்க்கணும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனாவில் பெரிய இமாம், ஹதீஸ் பாடம் நடத்தக்கூடியவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை நடத்தும் போது புது துணி தான் போடுவாங்க. அவருக்கு பெரிய வசதியெல்லாம் இல்லை, ஆனாலும் அல்லாஹ் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தான். தினமும் புது துணி, துவைக்கப்பட்ட அலசப்பட்ட பழைய துணியை போட்டுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுக்கு முன்னாடி உட்கார்றத அவங்க விரும்பல. புது துணி போட்டுட்டு உட்காரணும். அதுதான் பெருமானாருடைய ஹதீஸுக்கு நாம் தருகிற மரியாதை என்று நினைத்தால் அல்லாஹ் அந்த வாசலை திறந்து வைத்தான். அவருடைய கடைசி காலம் வரை அப்படித்தான் இருந்தார். அப்படி இருந்தார். இரண்டாவது ஆடையினுடைய நோக்கம் அது அலங்காரமாக இருக்க வேண்டும். எது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஆடையோ அதை அணிந்து கொண்டு தொழுகையில் இருக்க வேண்டும், மார்க்க விழாக்களுக்கு வர வேண்டும், மற்ற பண்டிகைகளுக்கு நாம் செல்வதை சங்கைக்குரியவர்களே. அதே நேரத்தில் உயர்தரமான ஆடைகள் அணியக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள்ட்ட யதார்த்தமாக ஒரு சிந்தனை வரும். பெரிய பணக்காரர் சட்டை எவ்வளவு, 2000 ரூபாய் சொல்வதே சொல்லுவாங்க, 2000 ரூபாய். இந்த மாதிரி புகழுக்காக இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் கண்டிச்சாங்க. கியாமத்தினால இதற்காகவே அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், இதற்காகவே அவர்கள் இழிவுபடுத்தப்படுவார்கள் என்றார். அப்ப இரண்டாவது விஷயம், ஆடைக்கு தகுதியான அலங்காரம், நல்ல நிறங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். சிறப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறார். ஆண்கள் சிறப்பு ஆடை என்பதை நபியவர்கள் விரும்புகிறார். அதே போல காவி, மஞ்சள் இந்த மாதிரியான ஆடைகளை ஆண்கள் அணிவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை. எது நமக்கு அலங்காரமாக இருக்குமோ அப்படிப்பட்ட ஆடைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். சங்கைக்குரியவர்களே, மூன்றாவது அம்சம் லிபாசு தக்வா, இறையச்சமுள்ள ஆடை. இறையச்சமுள்ள ஆடைனா என்ன? சங்கைக்குரியவர்களே, மாற்று மதத்த மக்களுடைய அந்த கலாச்சாரங்களை பின்பற்றும்படியாக வெளிப்படுத்தும்படியான ஆடைகளை அணியக்கூடாது. உதாரணத்துக்கு காவி வேண்டி கட்ட என்ன நினைப்பாங்க, சாமியார் நினைப்பாங்க. அப்ப அந்த மாதிரியான ஆடைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த கலாச்சாரத்தின்படி இருந்தாலும், இந்த கலாச்சாரத்தின்படி நீங்கள் வாடுங்கள். ஆனா நீங்கள் பிற மதத்தவர்களை போல உங்களுடைய ஆடைகளை ஆக்கிக் கொள்ளாதீர்கள். காவி வேண்டி காவி ஜிப்பா போட்டு வந்து என்ன செய்வாங்க, சலாம் யாராவது சலாம் சொல்லுவாங்களா? அப்போ அது சாமியார்களுக்கான ஆடை. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ வேறொரு சமூகத்தை பின்பற்றி யார் அப்படியே அவர்கள் நடக்கிறார்களோ அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாகவே பார்க்கப்படுவார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க போருக்கு கடிதம் எழுதுறாங்க. என்ன கடிதம்? போர்ல நீங்க எப்படி நடந்துக்கணும்னு எழுதும்போது மிக முக்கியமாக எழுதுவார்கள், ஐயாக்கும் வஸீ அஹ்லி ஷிர்க். நீங்கள் போயிருக்கக்கூடிய இடத்துல முஷ்ரிக்கீன்களுடைய கலாச்சாரத்தையோ ஆடையையோ நீங்கள் கடைபிடிக்க கூடாது எழுதுறாங்க. இதுக்கு போருக்கு போயிருக்கக்கூடிய மக்களுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுதக்கூடிய கடிதம். அப்படின்னு சொன்னா நாம நம்முடைய ஆடை விஷயங்களை இந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டும். சங்கைக்குரியவர்களை இன்னைக்கெல்லாம் கையை மீறி போயிடுச்சு. ஒரு பையன் போல தெரிஞ்சு பக்கத்துல போனா அது ஒரு பெண், ஒரு பேண்ட் ஒரு டிஷர்ட் இல்லையா, ஒரு பேண்ட் ஒரு டிஷர்ட். இதான் பையன் தான் போயிட்டு தம்பி இந்த அட்ரஸ் எங்கப்பான்னு கேட்க போனா அது ஒரு பெண்ணாக இருக்கு. இன்றைக்கு ஆண்கள் அணியக்கூடிய ஆடையை பெண்கள் அணிகிறார்கள். ரொம்ப சகஜமாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னா கண்ணியத்திற்குரியவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள். ஆண்களுடைய ஆடையை அணியக்கூடிய பெண்களை சபித்தார்கள். பெண்களுடைய ஆடை அணியக்கூடிய அணிகலன்களை அணியக்கூடிய ஆண்களை சபித்தார்கள். இவன் காதல கம்மல் போடுறான், இவன் காதல கம்மல் கடைகள் போட்டுருக்கான். ஆண்கள் எல்லாம் பெண்களை போல் மாறிக்கொண்டிருக்கிறார்கள், பெண்கள் எல்லாம் ஆண்களை போல் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இது நவீன யுகம். பாண்டிச்சேரியிலிருந்து வந்துட்டு இருக்கோம், பஸ்ஸில் ஏறணும். ஏற உட்காந்தா நம்ம பக்கத்துல ஒரு வாலிபர் பார்த்தா பேண்ட் போட்டிருக்காரு, ஜீன்ஸ் பேண்ட், அங்கங்க கிழிச்சலா இருக்கு. நான் தப்பான நாட்டில் உட்காந்துட்டு போது எனக்கு லேசான ஒரு பயம். பேண்ட் எல்லாம் கிழிஞ்சிருக்கேன், சட்டை நல்லா இருக்கு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவன் என்ன ஒரு மாதிரி பார்க்கறான். நான் ஜுப்பா தொப்பி தலை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன், என்ன ஒரு மாதிரி பார்க்கறேன். நான் ஒரு மாதிரி பார்க்கறேன், அந்த பையன் என்ன ஒரு மாதிரி பார்க்கறான். இன்னைக்கு இதுதான் யதார்த்தம். சங்கைக்குரியவர்களே,
ஒரு முழுமையான ஆடை அணிந்து ஒரு பெண் வந்தால் இன்னைக்கு ஆச்சரியமாக பார்க்கிறார். அப்ப மார்க்கம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? லிபாசு தக்குவா. ஒரு பெண் ஆடை அணிந்து செல்கிற போது பார்த்த உடனே ஒரு மரியாதைக்கு கொண்டு பார்க்க தூண்ட வேண்டுமா? அது பொறுக்காதான் இல்லையா? ஒரு ஆண் தன்னுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சபையில் அவருக்கு கண்ணியத்தை தரும்படியாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் கவனமான ஒரு சமூகத்தை உருவாக்கினார். ஒருத்தர் வர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில மோதிரம் போட்டிருக்காரு. பார்த்தா இரும்பு மோதிரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகவாதிகளுடைய அடையாளம் இடத்தில் இருக்கிறது. இந்த மோதிரத்தை கலட்டி போட்டார். அடுத்து செம்பு மோதிரம் போட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிறையினுடைய வாடையிலிருந்து வருகிறது. யாரை சொல்ல மோதிரம் போடணும், என்ன செய்யணும் சொன்னார்கள், வெள்ளி மோதிரம் போட்டுக்க வேண்டாம். தங்கைக்குரியவர்களே, நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்களுக்கு இதையெல்லாம் இன்றைக்கு விழிப்புணர்வாக சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம். பையன் நம்ம பையன் தான், ஆனா ஹேர் ஸ்டைல் நம்ம ஹேர் ஸ்டைல் இல்லை. தலை வந்து அப்படி டைட்டில் பார்க்க மாதிரி இருக்கு, மேல வந்து அப்படி ஸ்டெப்பெல்லாம் வச்சு ஒரு கட்டணம் இருக்கிற மாதிரி இருக்கு. கீழே ஒண்ணுமே முடியல, சைட்ல ஒண்ணு இருக்கு, மேல மட்டும் அப்படி இருக்கு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, முடிவெட்ட வெட்ட பாதியில இருந்து சொன்ன மாதிரி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஸ்டைல அதுதான். நீங்க நம்மளால அதை தடுக்க முடியுதா? இது ஸ்டைல். அப்புறம் கழுத்துல ஒரு செயின் போட்டிருப்பாங்க, கையில ஒன்று போட்டிருப்பாங்க. ஒவ்வொன்றும் அது ஒவ்வொன்றை குறிக்கும். அப்படி என்றால் நாம் நம்முடைய இளைஞர்களுக்கு கற்றுத்தரணும், இந்த உலகத்துல யாருடைய நடைமுறைய உடையை அணிகலன்களை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உடையை அணிந்திருந்தார்களோ, எப்படி அவர்கள் மோதிரம் அணிந்திருந்தார்களோ, எந்த அளவுக்கு அணிந்திருந்தார்களோ அதை அணிவது சொன்ன உங்களுக்கு அதற்கான நன்மை கிடைக்கும். கியாமத் நாளில் இதற்காக வேண்டி இவருக்கு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குவாங்கிற விழிப்புணர்வை நம்முடைய பிள்ளைகளுக்கு தரும். ஏன்னா சங்கைக்குரியவர்களே, இஸ்லாமிய இளைஞர்கள் ஆடை கலாச்சாரத்துல ஒரு விழிப்புணர்வற்றவர்களாக சென்று கொண்டிருக்கிறது அடுத்த தலைமுறை எங்க கொண்டு போய் நிறுத்தவே தெரியாது இல்லையா? அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருல் ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துல நீங்க எந்த கல்ச்சர் வேணாலும் பாருங்க, பிரான்ஸ்ல எல்லாம் நிமிஷத்துக்கு நிமிஷம் கலாச்சாரம் மாறும் நம்ம கேள்விப்பட்டோம். ஆனா அப்படிப்பட்ட இடங்களிலே கூட மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய உண்மையான பயபக்தியுள்ள முஸ்லிம்களை பார்க்கிற போது சங்கைக்குரியவர்களே, இந்த ஹதீஸை நாம் நினைவு கூறுகிறோம். பெருமானாருடைய சுன்னத்தை பின்பற்றுவதுதான் உலகத்தில் சிறந்தது என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், செயல்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். வல்ல நாயம் ஆடை மதிப்புண்டான நாகரீகங்களை, விடுதியங்களை, குர்ஆன் ஹதீஸிலே சொல்லப்பட்ட செய்திகளை தெரிந்து அதை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நசீபை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வழங்குவாராக. அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவாராக. பெருமானாருடைய ஷஃபாஅத்தை இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவாராக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.